ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இப்படி நம்ம மந்திரம் படிக்க பழகிட்டோம். அதுலேயும் கொஞ்சம் முன்னேறி விடியற்கால வழிபாடு செய்யணுங்கிறதா 3 மணி வழிபாட்டுக்கு நம்ம எந்திரிச்சு படிக்கிறோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நாளை ஒரு தடவை எந்திரிக்க முடியல, நல்லா தூங்கிடுறோம். செல்ஃபோனை அலாரம் தான் வச்சுருக்கிறோம், அது அடிக்குது, ஆனால் நம்ம காது கேட்கல. இந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கம் எப்பாச்சும் வரும். ஆனால் நம்ம கும்பிட்ற தெய்வம் சும்மா இருக்காது. அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை தட்டி எழுப்பி மந்திரம் படி, எந்திரி நேரமாச்சு அப்படிங்க, வழிபாடு செய் அப்படிங்க. இது பல தடவை நடந்திருக்கு. அதனால் நீ இறங்கிட்டா போதும் அந்த காரியத்தில், மீதியெல்லாம் அம்மாவே நடத்திப்பா. தேரில் உட்கார வேண்டியதான் நம்ம வேலை, தேரை ஓட்டி செல்வது அம்மா இல்லைங்களா? அர்ஜுனனா ஜெயிச்சார் யுத்தத்தில்? கிருஷ்ணர் தான் ஜெயிச்சார். கிருஷ்ணர் தான் தேர் ஓட்டினார், பல உபாயங்களை சொல்லி கொடுத்தாரு. கிருஷ்ணருடைய சொல்படி அர்ஜுன் நடந்த காரணத்தினால் அர்ஜுனன் ஜெயித்ததாக அர்த்தமாகுது. ஆனால் மூலக்காரணம் யார்? கிருஷ்ணர் தான் இல்லைங்களா? அந்த மாதிரிங்க நம்ம வழிநடத்தி செல்வது, நாம் அமர்ந்திருக்கும் வாழ்க்கையாக தேரை ஓட்டுவது எல்லாமே நம்ம அம்மா. அதனால் பொறுப்பை அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம தொடர்ந்து மந்திரம் படிக்க வேண்டும். அடுத்தது மந்திரம் படிக்கும் பொழுது வழிபாட்டில் சிறிய அளவில் ஒரு நெய்வேத்தியம் வைக்கும். கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு வைங்க போதும். அந்நேரத்தில் பச்சரி சாதம் பண்ணி வாழைப்பழம் போட்டு தயிரை ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு வேப்பலை எண்ணெய் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க சாதாரணமாக டைமண்ட் கல்கண்டு 4 இடத்து குருவுக்கு 4, கருவறையம்மாவுக்கு 4 வைங்க. தவறாமல் காணிக்கு 1 ரூபாயாவது வைங்க, ஆளுக்கு 1 ரூபா வைங்க. தவறாமல் உன்னோட குலதெய்வத்துக்குமே ஒரு படையல் வெய்யி, அதுக்கு ஒரு காணிக்கை வெய்யி, அதுக்குமே படையல் வெய்யி. ஏன்னா குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. நம்ம என்னதான் அம்மாவை கும்பிட்டாலும் நம்மளுக்கு சில காரியமெல்லாம் குலதெய்வத்தின் மூலியமாக தான் நடக்கும். எப்படி? நம்ம முதலமைச்சரே நம்மளுக்கு நண்பராக இருந்தாலும் கூட நமக்கு நன்மை செய்யணும்னு அவர் விரும்பினா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போடுறார். 10 ஏக்கர் நிலத்தை ஈரோட்டில் இவனுக்கு அளந்து கொடுத்துரு அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்தா அது முதலமைச்சராக அளந்து கொடுப்பார். இங்குள்ள விஏஓ தான் அளந்து கொடுப்பார், தாசில்தார் அளந்து கொடுப்பார், சர்வேயர் அளந்து கொடுப்பார். அந்த மாதிரி இங்குள்ள தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், நம்ம குலதெய்வங்கள், இவங்கெல்லாம் தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்போ நம்ம இவங்களை கண்டு வச்சுக்கணும் இல்லைங்களா? இதில் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதனால் அவங்கள குலதெய்வத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, குலதெய்வத்துக்கும் நீங்கள் ஒரு படையல் போட்டுங்க, 1 ரூபா காணிக்கை வைங்க, 4 கல்கண்டு, 1 ரூபா காணிக்கை, ஒரு வேப்பலை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. பெரும்பாலான குலதெய்வங்கள் பெண் தெய்வங்களாக தான் இருக்குது. அதனால் சக்தியில் அம்மாவுக்கு அப்படி செய்யும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செஞ்சுருக்கிற விஷயத்தை தம்பட்டம் அடிக்கக்கூடாது. வெளியில் நான் இத்தனை வருஷமாக செய்கிறேன், இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்லாம் வெளியே சொன்னீங்கன்னு வச்சுங்க, திருஷ்டி ஏற்படும். அதன் காரணம் மேற்கொண்டு நீங்கள் படிக்க மாட்டீங்க, அது அதோட நின்று போயிடும். நீங்கள் செய்யுங்க. அதில் ஏதாச்சும் சந்தேகம் தவறு இருந்தால் அனுபவப்பட்டவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அது போல் விளம்பரப்படுத்தாதீங்க. அது விளம்பரப்படுத்தினா நமக்கே அது கேடாக முடியும். அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு, இப்போ நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க, இல்லை கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க, மனசுக்குள்ளே உங்கள் வியாபார கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சது போக வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கண்டது நினைக்காம மந்திரத்தை உருவேற்றிட்டு போகலாம் இல்லைங்களா? அது மூல மந்திரமாக இருக்கலாம், குருபோற்றி மந்திரமாக இருக்கலாம், அல்லது ஓம் சக்தியே பங்காரடிகளே சரணம் அப்படிங்கிற மந்திரமாக இருக்கலாம், இதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அம்மாவை பற்றி எந்த மந்திரத்தை வேணாலும் உருவேற்றலாம், அத்தனைக்கும் பலன் உண்டு. ஆமாங்க. எப்படி நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும் இல்லைங்களா? கடைசி பெருந்தொகையே சேர்ந்துடு. அதை நம்முடைய தேவைக்கு பயன்படுத்தலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மந்திர ஜபம் பண்ண வழிபாடு செய்ய தொண்டு செய்ய நம்முடைய கணக்கில் அந்த புண்ணிய கணக்கானது ஏறிக்கொண்டே இருக்கு. அது நமக்கு தேவைப்படும் காலத்தில் நல்ல முறையில் உதவி செய்யும். இது உண்மை. அதனால் சக்தியிலே
தொடர்ந்து மந்திரம் படிங்க, தொடர்ந்து தொண்டு செய்யுங்க, சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, டிவியே கதின்னு இருக்காதீங்க, செல்ஃபோனே கதின்னு இருக்காதீங்க. ரெண்டு ஆபத்தான விஷயங்க. அதை அளவோடு பயன்படுத்துங்க சக்திகளே. ஓம் சக்தி.